பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம், தமிழ்ல யூனிட் 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருக்குறள் டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 20 அதிகாரங்கள் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து தான் என்ன பண்ணலாம், கேள்வி அதற்கான பதில் வந்து பார்க்கலாம். கச்சாணி அன்னார் உடைத்து, இக்குறளை நிறைவு செய்க. கச்சாணி அன்னார் உடைத்து, அதாவது மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே என்ன வரும், சாரி மேலே இருக்கிறத என்ன பண்ணிட்டாங்க கொடுக்கல, கீழே இருக்கிறத அந்த லைன் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. உறவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேர் கச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து உருவத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வினைத்திட்பம் அப்படிங்கிறதுல அதிகாரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இது கொடுத்துருக்குறாங்க. சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்களா எதை எது சொல்றாங்க. சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கக்கூடிய தூண்கள் எது அப்படின்னா 1, 4 மட்டும்தான். அன்பு, நாணம், ஒப்புரவு, உண்மை, கண்ணோட்டம். இது குறள் வந்து அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இந்த 5 தான் இந்த சால்பு சான்றாண்மை அப்படிங்கிறதுக்கு தூண்களா பார்க்கப்படுது. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து என்றும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்றாங்க, ஆட்டுக்கடா வந்து குறிப்பிடுறாங்க. ஆட்டுக்கடா குறிப்பிடுறாங்க. ஏன்னா அது காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல நம்மளுக்கு ஊக்கம் உடையவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒரு பகைமையாக இருந்தாலும் அவங்கள வந்து தாக்குறதுக்காக போகும்போது ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போவாங்க. அதே மாதிரி தான் ஆடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆளை தாக்குறதுக்கு முன்னாடி 2 அடி பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்து ஊக்கத்தோடு தாக்கும் இல்லையா, அதனால ஆட்டுக்கடா வந்து ஓமையாக குறிப்பிட்டிருக்காங்க. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடித்தெளித்தான் நல்காலதாகிவிடும் அப்படின்ற குறளினுடைய கருத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன குறிப்பிடுறாங்க, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழை பொழியக்கூடிய ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கு. அப்போ அது இல்லை அப்படின்னா அப்படியே என்ன ஆயிடும், இந்த மழை பெய்யுறது நின்றுரும். அதே மாதிரி தான் இது வந்து வான் சிறப்பு அப்படிங்கிறதுல இருந்து நெடுங்கடல் அப்படிங்கிறப்ப நீரியல் அறிவு என்ன பண்ணுது அதில் பார்க்கப்படுது. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் யாரு அப்படின்னா, திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் அறிவு முதிர்ச்சி உடையவங்க. அறிவு முதிர்ச்சி உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இது பெரியாரை புனைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம அறிவுடைய ஒரு மூத்த முதிர்ச்சி உடைய ஒரு ஆளை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு நண்பராகவோ சுற்றத்தாராவோ வச்சுக்கிறது. அதுதான் என்னது, தேர்ந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போல அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கனால நம்ம என்ன சொல்லலாம், உவமை அணி. உவமையை வெளிப்படுத்தியிருக்காங்களே, எப்படி ஒரு ஆமையானது தன்னுடைய 5 பொறிகளையும் அடக்கி இருக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணணும், மனிதர்களும் தங்களுடைய 5 புலன்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்துல எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவிகளுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உவமை அணி குறிப்பிட்டிருக்காங்க. அடக்கம் ஒன்றே செல்வருக்கு மற்றொரு செல்வமாக சிறப்புடையது என்பதை உணர்த்தும் குறள். அடக்கம் ஒன்றுதான் செல்வர்களுக்கு மற்றொரு செல்வமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடக்கமா இருக்கணும், பணிதல் ஒன்றுதான் சிறந்த செல்வமா என்ன பண்ணுது, செல்வர்களுக்கு பார்க்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல கீழே அது வரும். ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒத்த அறிவான் தான் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒப்புரவறிதல் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஊருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் உயிர் வாழ்றதுக்கு சமம். மித்தவங்க எல்லாருமே செத்தாருள் வைக்கப்படும், செத்தவங்களுக்கு ஒருவராக தான் அவர் என்ன பண்ணுறாங்க கருதுறாங்க.
திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பால்னு பார்த்தோம்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இல்லை அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு அதை 4 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் துறவரவியல்ல நம்மளுக்கு துறவரவியல் அதில் நம்மளுக்கு 13 அப்படின்னு அதிகாரங்கள் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது? 13. அந்த எண்ணை வந்து கேட்டிருக்காங்க. துறவரவியல் அதிகாரத்தினுடைய எண் வந்து 13. தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை, ஆட்சி திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவேந்தர்களினுடைய இதெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. ஆனால் மன்னரினுடைய ஆட்சி திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர், அமைச்சர், ஒற்றர் அவங்கள பற்றியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, குறிப்பிட்டிருப்பாரு அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் கூற்று வந்து தவறானது. மன்னர்களின் ஆட்சி திறம் கருத்துக்களை பற்றி கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காருன்றது சரி, மேலே இருக்கிறது தவறு. பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா, பரிமேலழகர் உரையுடன் யாரு சிறந்த உரைன்னு பார்க்கப்படுறது பரிமேலழகர் உரை தான். அதுல அதோடு சேர்த்து முதல் அவரோட உரையோட சேர்த்து யார் பதிப்பிச்சிருக்காங்க? ராமானுச கவிராயர் பதிப்பிச்சிருக்காரு. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள விடலாம் சிறந்தவங்க. நீங்கள் தானம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, தவம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வாய்மையாக இருந்தீங்க, உண்மையாக இருந்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் வாய்மை பேசினாலும் அடுத்தது வந்து தானம் தவம் செய்பவர் தான் சிறந்தவங்கன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. கூற்று மட்டும்தான் என்னது சரியானது. தானம் தவம் செய்வரை விட வாய்மை பேசுபவர் தான் என்னது சிறந்தவங்க, வாய்மை பேசுபவர் தான் என்னது சிறந்தவர் அப்படிங்கிறது தான் சரியானது. திருவள்ளுவரின் உருவத்தினை முதலாக ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. திருவள்ளுவருடைய உருவத்தினை முதலாக ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். பகைவரின் கர்வத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஒரு பகைவரினுடைய கர்வத்தை அடக்கணும் அப்படின்னா ஆயுதமா எதை சொல்றாரு? செல்வத்தை தான் குறிப்பிடுறாரு. அதாவது கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானா செய்வான் தலை. பகை அப்படி சொல்லியிருப்பார். மானா செய்வான் பகை. கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. ஒரு பகைமை இருக்கு. இப்போ பகை மாட்சியில நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பகை இருக்கு அப்படின்னா அந்த பகையை நீங்க என்ன பண்ணணும்? ஒரு செல்வம் கொடுத்தாவது நீங்க அவரை நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகையை வந்து என்ன பண்ணிடணும்? சால்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி உங்க கூட சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கு செல்வம் ஒரு கருவி, ஆயுதம்னு சொல்லியிருக்காங்க. பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படின்னு யார் திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு? யார சொல்றாங்க? பிறனாது அப்படின்னா சரி, பிறனாக்கம் அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு அழுக்காராமை, அழுக்கறுப்பான் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. அழுக்காராமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிறரை பார்த்து பொறாமப்படுறது. தன்னால ஒரு விஷயம் செய்ய முடியல, தன்னால செல்வத்தை ஈட்ட முடியல, நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களை பார்த்து பிறரை நினைத்து அவங்கள பெருமைப்படாம என்ன பண்றது அப்படின்னா இந்த பொறாமப்படுறவங்களை அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்மையின் கூர்மை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆண்மையின் கூர்மை அப்படின்னா அது பகைவருக்கு உதவுதல், படைச்செருக்கு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படி சொல்லியிருப்பார். ஒரு பகைமையை வெல்லணும், ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு எனிமி இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவரை ஜெயிக்கிறது தான் நம்மளுக்கு வலிமை, அதுதான் ஆண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட என்ன பண்ணணுமா, அந்த பகைவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, உதவுறீங்க அப்படின்னா அதுதான் ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மர் பெரியார் தமரா ஒழுகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் கேட்டிருக்காங்க, வன்மையில் எல்லாம் தலை.
தம்மர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தனை, இதுவும் பெரியாரை துணை கோடல். அதாவது தன்னை விட ஒரு அறிவான ஒரு சுற்றத்தாரை வந்து என்ன பண்ணணும், நம்ம அவங்கள எப்போதுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தம்மை விட ஒரு அறிவாளி இருக்கலாம், தம்மை விட ஒரு பெரியார் அப்படின்னா அறிவில் சிறந்தவர்களை எப்போதுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம கூட வந்து வச்சுக்கணும். அவங்க தான் நல்லது கெட்டது சொல்லுவாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம், குரலை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் குரல் கரெக்டாக தெரிஞ்சிச்சுனா தான் என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். கனை கொடிது யாழ் கோடு செவ்வியதாங்கு அண்ண வினைப்படு பாலால் குழல், அதுதான் என்னது சரியான வரிசை முறை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்க்கலாம். கூர்மையாக இருக்கக்கூடிய கனை, கனை வந்து கொடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நேராக இருக்கும். இது வந்து யாழ் எப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இசை கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து நேராக இருக்கிறதுனால அது நல்லதும் கிடையாது, இது வளைஞ்சிருக்கிறதுனால கெட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உருவத்தை வச்சு நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போது, எப்போது தோன்றும் அப்படின்னா மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்தல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குற்றங்கடிதல் அப்படிங்கிறதுல இந்த மயக்கம் தெளிந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. காதல் காதல் அறியாமை உய்கிற்பான் ஏதிலர் ஏதிலார் நூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு மயக்கமான ஒரு விஷயத்துல என்ன பண்ணிருக்கிறது, மயங்கி போய் கிடக்கிறப்ப அந்த அறியாமையை சொல்லுவாங்க. அந்த இதை வெளியில வரணும், அந்த மயக்கம் தெளிந்து ஒரு உண்மை நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது அறியாமை தான். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அகத்துறுப்பு என்ன வரும், அன்பிலவர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அன்புடைமை அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கொடுத்துருப்பாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவருக்கு. அன்பில்லாத ஒரு உடல் இருக்குது அப்படின்னா அது சும்மா ஒரு உடம்பு மாதிரி தானே தவிர அது என்ன இல்லை, அது ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஆனால் அகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான உறுப்புன்னு பார்த்தா அது அன்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோவியத் அறிஞர் டால்ஸ்டாயின் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே நான் தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்கிறதுக்கு காரணம் டால்ஸ்டாயின் வழிகாட்டுதல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு காந்தியடிகள். சலவரை சாரா விடுதல் இனிதே, இதில் சலவர் என்று சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது அர்த்தம். நகவல்லர் அல்லார் மாயிறு ஞாலம் பகலும் பட்டன்றிருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகவல்லர் அல்லார் மாயிறு ஞாலம் பகலும் பட்டன்றிருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகல் அப்படின்ற நகை, புன்னகை இல்லை அப்படின்னா சிரிக்க தெரியாத ஒரு மனிதனுக்கு பகல் கூட இருளாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அதிகாரத்துல இருக்குன்னா இல்லறவியல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் பற்றல் மரம் தளிர் தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் பற்றல் மரம் தளிர் தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாத ஒரு உயிரில் வாழ்க்கை வந்து எதுக்கு சமம் அப்படின்னா அது பாலைவனத்துல, வன்பார்க்கன் பாலைவனத்துல ஒரு மரம் தளிர்க்குமா அந்த இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாத ஒரு விஷயம், அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஓமைப்படுத்தி சொல்லும் போது அது இல் பொருள் ஓமையணி. தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டான். தன்னோடு பயின்றவங்களை பார்த்தா, கண்டால் கொடுத்துட்டாங்க பார்க்கறது, இரக்கம் கொள்றது அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த பொருளுடைய அதிகாரம் என்ன அப்படின்னா இது எதை பற்றி குறிப்பிடுறாங்க, கண்ணோட்டம் பற்றி குறிப்பிடுறாங்க. கண்ணோட்டம்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, ஒருத்தர் மேலே செலுத்தக்கூடிய இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் வந்து அழுக்காறு இல்லாமல் இருக்கணும் உள்ளத்துல அப்படின்னா அது பொறாமை. அழுக்காறுனா என்னது, பொறாமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இதனுடைய தத்துவம் என்ன, ஒரு பிறவியாகிய பெருங்கடலை நீந்தக்கூடியவர் அவர் இறைவனுடைய கடைசியில் ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவன் திருவடியை தான் நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக இது சரணாகதி தத்துவத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. சரியானது எது அப்படின்னா சரியானது இந்த ரெண்டு வந்து சரி. திருவள்ளுவர் தத்தம் சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சமயங்கள் சான்று காட்டின, இது வந்து சரிதான்.
உயர்ந்த குறிக்கோளை கொண்டு ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுவார். ஸோ இது மட்டும்தான் சரி. இது வந்து என்னது, நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். திருக்குறளை போற்றுகின்றனர் வரும். வெவ்வேறு சமயத்தை சேர்ந்தவங்க, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, திருக்குறள் படிக்கிறாங்க. அப்போ அது வந்து வராது இல்லையா, அதனால் அதை கொடுத்துருக்காங்க. அறநெறியில் அழுத்தமாக இவர் வந்து நம்பிக்கை உடையவர். அறநெறியில் வந்து சொல்லணும், அறக்கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 2 4 மட்டும்தான் என்னது சரி. வரிசைப்படுத்துக அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம வரிசைப்படுத்தணும். முதல்ல எது வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பாருங்க, இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை 5வது அதிகாரம். வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறது 6வது அதிகாரம். புதல்வரை பெறுதல் 7, அன்புடைமை 8. ஸோ வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிறப்போ இப்படி வந்து நம்ம என்ன பண்ணணும், அதிகாரங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இந்த கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. திருக்குறளில் பொருட்பாலில் ஒளிபியலில் உள்ள அதிகாரம். பொருட்பால் அப்படின்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல் வரும். அந்த ஒளிபியல் 13. வரம்பு கடந்து பேசுபவரின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர் யாரு? வரம்பு கடந்து பேசுறாங்க அப்படின்றப்போ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னாச்சொல் நோக்கிற்பவர். பொறை உடைமை, பொறைனாவே பொறுமை. துறந்தாரின் தூய்மை உடையவர், இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையவர், இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துறந்தவங்களை விட அவங்க வந்து சிறப்பானவங்க. வரம்பு கடந்து பேசுறவங்கள நீங்க பொறுத்துக்கிறீங்க அப்படின்னா துறவரம் போனவங்களை விட சிறப்பானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்மையுள் இன்மை விருந்துரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இன்மையிலே இன்மை எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளை தேடி வர்றவங்களுக்கு விருந்தளிக்கக்கூடியாத ஒரு நிலைமை தான் என்னது, வறுமை. இப்போ வன்மையுள் வன்மை மடவார் பொறை, அறிவில்லாதவங்க செய்யக்கூடிய சில தீங்குகளை என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு அதுபோல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கும். அதனால இது எடுத்துக்காட்டு ஓமேனி. வெளிப்படையாக இருந்துச்சுன்னா ஓமேனி, மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமேனி. கடலினை விட பெரியது, கடலை விட பெருசியது அப்படின்னா பயன் கருதாம செய்யக்கூடியது, உதவிதான். பயன் கருதாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து கொடுத்துருப்பாங்க. நுனிக்கொம்பேர் ஏறினார் அத்திரம் தூக்கி உயிருக்கு இறுதியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிருக்கு இறுதியாகிடும் அப்படிங்கிறப்ப இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, உவமையை வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் அது மூலம் வந்த கருத்துக்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஒரு நுனிக்கொம்பை ஏறுறது, அதாவது முனையில உச்சியில ஏறிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய தகுதி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், அதோட நிப்பாட்டிக்கணும். இல்லை அதையும் மீறி தன்னுடைய தகுதியை மீறி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. வழியறிதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய வழி வந்து தெரிஞ்சிருக்கணும். நான் இவ்வளோதான், நான் என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லிடுவாங்க. அது மூலமாக வந்து கருத்துக்களை நம்ம வந்து உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான கொஸ்டின் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கடைசியில் போகிற வரைக்குமே இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருவாயின் அளவை அறிந்து கொடுப்பதே பொருளை காப்பாற்றி நடத்தும் வழி. இப்பொருள் உணர்த்தும் பொருள். வருவாயினுடைய அளவை அறிந்து நம்மக்கிட்ட இருக்கிற வரவு செலவு தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. இதுவும் வழியறிதல் தான். தனக்குடிட்ட இருக்கக்கூடிய அளவை வச்சு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஒத்தறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒல்வதறிவதறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் வழியறிதல் அப்படிங்கிறதுல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு கேட்டு நம்மளால என்ன செயல் செய்ய முடியும், நம்ம எந்த வேலை போனால் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்யக்கூடிய செயல்,
அதை அடையக்கூடிய முறை, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தோக்க மாட்டோம், ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய வலிமையை தெரிஞ்சு பண்ணணும், வழி அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. நம்மளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னாவே அது ஒப்புரவறிதலில் தான் வந்திருக்கும். இந்த ஒப்புரவறிதல் நீர் நிறைந்தற்றே அப்படி சொல்லியிருக்காங்க. அற்றே போல இதெல்லாம் வந்துச்சுனாவே அது ஓமை அணி தான் குறிப்பிடுவாங்க. ஸோ இங்கே என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஊருணி என்ன பண்ணும், தோண்ட தோண்ட நீர் நிறைந்த ஒரு ஊருணி அப்படிங்கிறது நம்மளுக்கு நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உதவி செய்யவர்களுடைய செல்வம் வந்து கொடுக்க கொடுக்க குறையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓமையணியோட குறிப்பிட்டிருப்பாங்க. அருவினை என்ப யாவுலவோ, அப்போ அங்கே என்ன வரும், இப்போ காலம் அறிந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும், அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யணும். காலம் அறியணும், எல்லாமே இருக்குது, கருவி இருக்குது, நம்மளுடைய செயல் இருக்குது, வினை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ அது காலத்தோடு சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உள்ளதோ உள்ளும் குறுக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க, திருக்குறளினுடைய பெருமையை உள்ளதோ உள்ளம் குறுக்குமே அப்படின்னு மாங்குடி மருதனார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யான் கண்டதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை போல்வர் கயவர், மக்களை போல் தான் கயவர்கள் இருப்பாங்க. கயவர்களும் பார்க்கறதுக்கு மக்கள் மாதிரியே தான் தெரிவாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கயவர்னு யாரை குறிப்பிடுறாங்க, பொறுப்பில்லாதவங்க, விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவங்க எல்லாரையுமே கயவர்கள்னு தான் குறிப்பிடுறாங்க. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும், துறவிகளுக்கு இகழ்ச்சி வரக்கூடாது அப்படின்னா அவங்க கல்லாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு, அதை தான் என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. திருவள்ளுவரின் காலமான கிமு 31 அப்படிங்கிறது யார் குறிப்பிட்டபடி நாம் பின்பற்றுகின்றோம் அப்படின்னா மறைமலை அடிகள் தான் அதை சொல்லியிருப்பாரு. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பெரியாரை துணைக்கோடல் எத்தனையாவது அதிகாரம், பெரியாரை துணைக்கோடல் 45. அதிகாரங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அரண் வலியுறுத்தல், அரண் வலியுறுத்தல் தான் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வரும் 4, அதிகாரம் வந்து 4 இருக்கும். அடுத்து அன்புடைமை 8, அருளுடைமை 25, அவை அஞ்சாமை 73, இன்னாது இரக்கம் படுதல் இறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்முகம் காணும் அழகு, ஒருத்தருக்கு ஈகை பண்பு, ஈகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கொடுக்கறதுக்கு ஒரு நாள் யாரும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த முகம் வந்து என்ன ஆயிடுமா, இன்முகம் காணும் அழகு, அவரை பார்க்காத வரைக்கும் ஒரு முகம் வந்து வாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. இது ஒருத்தாரை அப்படின்னா அதில் தண்டித்தவரை, இதுவும் பொறையுடைமை தான். ஒருத்தவரை அன்னைக்கே நம்மளை வந்து திட்டினவங்கள அன்னைக்கே தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அது மறைஞ்சிரும். ஆனால் பொறுத்தவங்களுக்கு உலகம் உள்ள வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பொன் போல் பொதிந்து அவங்கள போற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இழுக்கல் உடையுளி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். அற்றே வந்துருச்சு, கோல் வந்திருக்கு, அதாவது அற்றே அப்படின்னு வந்துட்டாவே என்னது அப்படி வந்து குறிப்பிடுவாங்க. உவமேனி இழுக்கல் உடையுளி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். இது கேள்வி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒழுக்கம் உடையவங்க, நம்ம படிக்கலை, நம்ம கற்றுக்கலை அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் கேட்டாவது தெரிஞ்சுக்கணும். நம்மளை விட அறிவானவங்க ஏதாவது சொன்னால் அதை வந்து என்ன பண்ணணும், ஒழுக்கமுடையவரினுடைய அறிவு நிறைந்தவரினுடைய அறிவுரையை கேட்டுக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. கற்றிலன் ஆயினும் கேட்க அவ்வொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊன்றாம் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கம்னா என்ன வரும், தளர்ச்சி. நீங்கள் நூல்களை கற்கலைனாலும் பரவாயில்ல, கற்றறிந்தவங்க கிட்ட கேட்டுட்டீங்கன்னாவே போதும், உங்ககிட்ட இருக்க இந்த தளர்ச்சி வந்து ஒர்க்கம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. தளர்ச்சி இல்லாமல் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் எந்த நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளதுன்னா இங்கிலாந்து நாட்டினுடைய அருங்காட்சியகத்தில். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா இது என்ன அணி கேட்டிருக்காங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிறப்போ அது என்ன அணியாக குறிப்பிட்டிருப்பாங்க, உயர்வு அவசிய அணி.
உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வல்லியம் என்னும் செருக்கு. இதில் வல்லியம்னா என்ன அப்படின்னா உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து, வள்ளல் தன்மை அப்படின்னு அர்த்தம். வள்ளல் தன்மை உடையவர் அப்படின்னா வன்மை அப்படிங்கிறது என்னது, வள்ளல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், அதுதான் என்னது செருக்கு. வல்லியம் என்னும் செருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எண்ணிய எண்ணியாக எய்துபவர் எண்ணியர் திண்ணியர் அப்படின்ற குறளில் எதுகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. அப்போ இங்கேயும் எண் வந்திருக்கு, இந்த இடத்துலையும் எண் வந்திருக்கு. 1 2 இந்த இது 3 விட்டுருங்க, இது 4. அப்போ 1 2 4 எதுகை வந்து கீழ்கதுவாய் எதுகை. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு, ஒரு நாடு அப்படிங்கிறது தன்னகத்தை எல்லா வளங்களையும் கொண்ட நாடு, பிறத்த கையேந்தாத தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொண்ட நாடு தான் ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. ஒருவருடைய பகைவரின் செருக்கை கெடுக்க வல்ல பால் அதை விட கூர்மையானது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஒருவர் இதை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒருவருடைய பகைமையை அழைக்கணும் அப்படின்னா நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான், செல்வம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனீர் கூறியதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பகைமையை விரட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து பணக்காரனா ஆயிட்டீங்கன்னாவே ஒருவர் வந்து பொருளை ஈட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 என்ற எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளனா 8 குறட்பாக்கள்ல. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்து ஓர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் குறிப்பிட்டிருக்காங்க, தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்து ஓர்ந்துன்னா பரணர் குறிப்பிட்டிருக்காரு. சிறும்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாடலடி, பாடினவர் யாரு அப்படின்னா கபிலர் வந்து பாடியிருப்பார். தினையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படிந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலை அப்படின்னு திருக்குறளின் பெருமையை சிறப்பித்து கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க, திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையினுடைய ஆசிரியர் கபிலர் வந்து குறிப்பிட்டிருப்பார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, திருக்குறள் 107 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாகவே உலகத்திற்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதன். தெல்லும் தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் திருக்குறள் என்று குறித்து இப்படி கூறியவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. உலகிலே நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். உலகமே அழிஞ்சிட்டாலும் இந்த திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதை மீட்டு கொண்டு வந்துடுவேன், புதுப்பிச்சிடலான்னு சொன்னவர் கால்டுவெல் குறிப்பிட்டிருக்கார். அடையெடுத்த கருவி ஆகுபெயர், இது ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. செந்தையில் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது திருவள்ளுவ மாலையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். குறை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் தான் குறிப்பிட்டிருக்காரு. அடைமொழியால் குறிக்கப்பெறக்கூடிய ஒரு நூல் எது, அடைமொழியால திரு அப்படிங்கிற அடைமொழியில நம்ம குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா திருக்குறளை தான் குறிப்பிட்டிருக்காங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 தஞ்சையில ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவங்க அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அச்சிட்டிருப்பாங்க. எல்லா பொருளும் இதன் பால் உலக, இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே இந்த பால்ல இருக்கு, இந்த பால்ல இல்லாதது வேற எதுலையும் இல்லை. மதுரை தமிழ் நாகனார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம். வடநூலாரினுடைய தத்துவ ஞானத்தை பத்தி மெய்யுணர்தல்ல குறிப்பிட்டிருக்காங்க. வித்தகம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன வாய்மொழி சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது என்று திருக்குறளை திருவள்ளுவர் புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா இது யார் சொல்லியிருப்பாங்க, கவிமணி தேசிய விநாயகம் குறிப்பிட்டிருக்கார். வாழ்நாள் என்ன இறந்தால் என்ன என வள்ளுவர் யாரை குறிப்பிட்டிருக்கார், செவியுணராதவர். கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்துல செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழும் என் அப்படின்னு சொல்லியிருப்பார். இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதாவது நாக்குக்காக சுவைக்காக மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, அந்த கேள்வி ஞானத்தை தெரியாதவங்க, இருந்தா என்ன இறந்தா என்னன்னு சொல்லியிருப்பார். களவென்னும் காரளி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களவென்னும் காரளி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில் அப்படின்னா
காரறிவு அப்படிங்கிறது என்ன குறிப்பிட்டிருக்காங்க, இது கல்லாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லாமை அப்படிங்கிறது என்னது, உயிர்களை நேசிக்காதவங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது திருடுறவங்க என்ன பண்ணுவாங்களாம், திருடுறவங்கள்ட்ட அந்த பாசம் அன்பு எதுவுமே இருக்காது இல்லையா, அதனால அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, இருண்ட அறிவுடையவங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வாணிபம் செய்வாருக்கு வாணிபம் என்று கூற தகுந்ததாக இருக்க வேண்டியது பிறர் பொருளை தம் பொருளாக கருதுவது. ஒரு வாணிபம் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணணும், பிறருடைய பொருளை தம் பொருளாக நினைச்சு அதை என்ன பண்ணணும், வாணிபம் பண்ணணும். நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர், நண்பர்களை அளந்தறியக்கூடிய கோல் கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்பு ஆராய்தல் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி இழப்பதோர் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்பதான் நம்ம அவர் நல்ல நண்பரா கெட்ட நண்பரா அப்படிங்கிறத அந்த ஒரு இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அலைஞ்செறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரியும் இவன் நல்லவனா நமக்கு உண்மையானவனா இல்லை பொய்யா நடிச்சிட்டு இருக்கானா அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இரையானவர். ஒரு தவறான ஆலோசனை கூறுவர் 70 கோடி பகைவர்களுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. 70 கோடி பகைவருக்கு இணையானவர் ஒரு தவற ஆலோசனை கூறுறவர் அப்படின்னு. பயனில் சொல் பாராட்டு வானை அப்படின்னு வள்ளுவர் எதனை குறிப்பிடுறாருன்னா, இந்த மக்கட்பதடி அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்க, அதை மக்கள் பதறானதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பயனில சொல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு பயனில்லாத சொல் அப்படிங்கிறப்போ அதை பாராட்டுறவங்களே என்னன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு மக்கள் பதறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க மக்கட்பதடி அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகள் எது எது அப்படின்னா 3 எதுன்னு சொல்றாங்க, அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தின் ஊக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் எனின் கோபம் எனின். உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு, இது என்ன குறள் இங்க பாருங்க, உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷ் கோபம் எனின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை குறிப்பிட்டிருக்காங்க. உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா ஊருணி. இது நம்ம பார்த்துருக்கோம். ஊருணி நீர் நிறைந்தற்றை உலகமாம் பேரறிவாளன் திரு. அறிவுடையவன் அதாவது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவருடைய செல்வம் ஊருணிக்கு சொல்றாங்க. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பது வள்ளுவர் கூறுவது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் பானம் வழங்காது எனின். இது 2 இருக்கிறவங்கனாலதான் மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அந்த மழையின்மை ஏற்படும். ஏதோ 2 பேர் இருக்காங்கப்பா, அந்த நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவை மடவார் கண்ணுண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண்ணுண்டு. செல்வத்தில் வறுமை அப்படிங்கிறது, செல்வத்துல வறுமைனா என்ன, எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப அது என்ன வறுமையா இருக்கும், நீங்க விருந்தோம்பல் செய்யல அப்படின்னா அதுதான் வறுமை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் பேதைகளில் ஒழுக்கமா பார்க்கப்படுது. பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார், பெருஞ்செல்வம் அப்படின்னா கூத்தாட்டவை குழாத்தற்றே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. அது என்ன குறள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கூத்தாட்டவை குழாத்தற்றே, கூத்தாடவர்களுடைய அந்த செல்வம் பெருஞ்செல்வம் அப்படிங்கிறது என்ன இது அழிஞ்சு போறதுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கு விருந்தினராக அமைவது அப்படின்னா நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அரசனுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு, அது தவறானது. வானத்தவருக்கு அப்படின்னா என்ன வரும், தேவருக்கு அப்படின்ற தேவர்களுக்கு அப்படிங்கிறது என்னது சரியானது. இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இனிமே வரப்போற ஒரு விருந்தினர்கள் முடிஞ்ச வரைக்கும் விருந்து பண்ணியாச்சு, இன்னும் விருந்தினர்கள் வர்றதுக்காக அடுத்த விருந்து கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தேவர்களுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளவரோ மனுவாதி நூல்களே என்று திருக்குறளை புகழ்ந்தவர் பேசுந்தரம் பிள்ளை. நெய்யால் எரி நுதப்புவோம் என்றால்
கொவ்வையால் காமம் நுதப்பேம் எனல். இந்த நுதப்போம் அப்படிங்கிறது அபித்தல் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நட்புல நட்புக்காக நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருக்காங்க. டேஷ் தன் நீர்மை குன்றும் தடிந்த எழிலி தான் நல்லாதாக்கி விடும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் அப்படிங்கிறது தான் என்னது, அந்த கொடிட்ட இடத்துல வரணும். ஆக்கமும் கேடும் எதனால் வரும், ஆக்கமும் கேடும் வர்றது எதனால வருது அப்படின்னா அவங்களுடைய சொல்லால தான் வரும். பனையளவு நன்றியாக கொள்வர், யாரு, திணையளவு நன்றி சொல்லியிருக்காங்க அவங்க. திணையளவு நன்றி அதுதான் என்னது, பனையளவு நன்றியாக கொள்வர். திணை துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெளிவார் அப்படிங்கிறதா அதில் வந்திருக்கும். சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் 3 தீமைகளா, பசி, பிணி, பகை. உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இது இல்லாமல் நல்ல பசி இல்லாமல், பிணி நோய் இல்லாமல், பகைமை இல்லாமல் இருக்கக்கூடிய நாடு தான் ஒரு நாடு. தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னா, தொற்றனை தூறும் அறிகேணி எப்படி தோன்ற நீரானது ஊறுதோ அதே மாதிரி அறிவுடையவர்களுக்கு என்னாகும், கொடுக்க கொடுக்க அறிவு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. போல நம்ம சொல்லியிருக்கோம், அது போல அப்படிங்கிறப்ப மறைஞ்சு வர்றதுனால எடுத்துக்காட்டு ஓமேனி. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் அப்படின்னா அந்த சொல்லை திரும்ப திரும்ப வர்றதுனால பொருளாக பொருளல்ல அப்படின்னு வந்திருக்கனால சொல் பின்வரும் நிலையடி. நாடன்ப நாடா வளர்த்தன நாடன்ப நாட வளர்ந்தரு நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு இலக்கணமா பார்க்கப்படுது, ஒரு நல்ல நாட்டினுடைய இலக்கணம் அப்படின்றது தான் இந்த நாடன்ப நாடா வளர்த்தன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. யாழை விட இனிமையானது மழலை சொல், குழலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு சொல்லிட்டு மழலை சொல் குறிப்பிடுறாங்க. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னா நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறத என்னது சரியானது. எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் அப்படின்னா தீதின்றி வந்த பொருள் தான். இது பொருள் செயல் வகை அப்படிங்கிறதுல அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரண் மூலமா இன்பம் மூலமா ஈட்டக்கூடிய பொருள் தான் நிலைச்சு நிற்கும், தீமையினால வரக்கூடிய பொருள் நினைக்காது. ஊழையும் உப்பக்கம் காண்பர், இதுல என்ன சொல்லியிருக்காங்க, விடாமுயற்சி உடையவங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முயற்றுபவர் அப்படின்னு வஉசி அடிக்கடி குறிப்பிடுவாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் விடாமுயற்சி உடையவர்கிட்ட என்ன பண்ணும், விதியே தன்னை வழி கேட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்னு ரொம்ப விடாமுயற்சியோட உழைக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகிடும், போயிடும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. செங்கோன்மை அப்படிங்கிறது எத்தனாவது அதிகாரம், 55வது அதிகாரம். நடுவுநிலை தவறானது அரைவழியில் நடப்பவனுடைய வறுமையை சிறந்த செல்வமாக அறிஞர்கள் கருதுறாங்க. அது கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுநிலைமை தவறாத அறவழியில நடக்கக்கூடியவனுடைய வறுமை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. வெற்றியடைய விரும்புகிறவன் ஏற்கனவே அச்செயலில் ஈடுபட்ட அனுபவம் பெற்றவர்களுடைய கருத்துக்களை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. திருக்குறள் கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.